ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா நண்பி நான் உங்கள் அரவிந்த். இந்த வீடியோ ஒரு கம்பேரிசன் வீடியோ தாங்க. நேற்று போக்கோ தரப்புலேருந்து போக்கோ C3 அப்படின்ற ஒரு புது மொபைலை லான்ச் பண்ணாங்க. 7500 அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டில் தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த செக்மெண்ட்டில் எக்கச்சக்கமான மொபைல்ஸ் குவிஞ்சு கிடக்குது. ரெட்மி ஆகட்டும், ரியல்மி ஆகட்டும், எக்கச்சக்கமான மொபைல்ஸை ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு தான் கன்ஃபியூஷன், இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எந்த மொபைலை தான் வாங்குறது அப்படின்ற உங்களுடைய கன்ஃபியூஷனுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் இப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த போக்கோ C3 இந்த 7500 அப்படின்ற இந்த செக்மெண்ட்டில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி இருக்கக்கூடிய மொபைல்ஸ்லேருந்து என்ன டிஃப்ரெண்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த மொபைல் பெஸ்ட்டான மொபைலா இல்லை வேறு ஏதாவது பெஸ்ட்டான மொபைல் இருக்கா, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை உடனே தெரிய வரும். ஸோ ஃபஸ்ட் இந்த போக்கோ C3 பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 3GB 32GB அப்படின்ற லோவர் வேரியன்ட் உங்களுக்கு 7500 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுலேயே 4GB + 64GB அப்படின்ற செகண்ட் வேரியன்ட் உங்களுக்கு 9000 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் வேரியன்ட்டான அந்த 7500 3GB 32GB அப்படின்ற இந்த வேரியண்ட்டுக்கு காம்படிஷனாக இருக்கக்கூடிய இன்னொரு மொபைல் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக காம்படிஷன் அப்படின்னு சொல்ல முடியாது, இவங்களுடைய மொபைல் தான் ரெட்மியுடைய Redmi 9A. ஆக்சுவலாக ரெட்மி அண்ட் போக்கோ ரெண்டுமே ஒரே பிராண்ட் தான் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்க ரிலீஸ் பண்ண அந்த Redmi 9A அப்படின்ற அவங்க ரிலீஸ் பண்ண அந்த மொபைலே கொஞ்சம் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி இந்த போக்கோ C3 அப்படின்னு திருப்பி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சேஞ்சஸ்லாம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல. ரெண்டு மொபைல்லையுமே 6.53 இன்ச்சஸ் கொண்ட HD+ டிஸ்பிளே தான், LCD பேனல் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சைட் கேமராலையும் உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ரெண்டுலையுமே 5 MP கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குது. போக்கோ C3ல உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இதுவே Redmi 9Aல உங்களுக்கு சிங்கிள் கேமரா தான். பிரைமரி கேமரா 13 MP அப்படின்றது ரெண்டு மொபைல்லையுமே சேம் தான். +2 MP மேக்ரோ +2 MP டெப்த் சென்சாரிங் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போக்கோ C3ல கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரெண்டு 2 MP கேமராவும் நமக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ண போதில்லை அப்படின்றது தான் உண்மை. அண்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் Mediatek Helio G35 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே Redmi 9Aவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Mediatek Helio G25 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன சேஞ்சஸ் தான், இதுலையுமே பெரிய டிஃப்ரென்ஸ் இதனுடைய பர்ஃபார்மன்ஸில் கண்டிப்பாக இருக்க போதில்லை. ரெண்டுலையுமே ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸ் அப்படின்றது உங்களால் விளையாட முடியாது. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் ரெண்டுலையுமே 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரெண்டுலையுமே 10 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் OS பொறுத்த வரைக்கும் ரெண்டு மொபைலுமே Android 10 OS மேலே MIUI 12 தான் ரன் ஆகுது. இதில் போக்கோ மொபைலில் உங்களுக்கு போக்கோ லான்ச்சது கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் வராது அப்படின்றதுல உங்களுக்கு MI கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு மொபைலுமே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்றது கிடையாது. ரெண்டு மொபைலுமே 7500 அப்படின்ற இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 3GB RAM + 32GB வேரியன்ட் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெரிய லெவலில் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் அப்படின்றது ரெண்டு மொபைலுக்குமே இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நீங்கள் ரெட்மி மொபைல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட்மியை சூஸ் பண்ணலாம். இல்லை போக்கோ மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போக்கோ சூஸ் பண்ணலாம். மற்றபடி ரெண்டு மொபைலையும் பெரிய லெவலில் வித்தியாசங்கள் அப்படின்றது ஒன்றும் கொடுக்கல. சரி, இதில் 4GB + 64GB அப்படின்ற இன்னொரு வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்களே. ஆல்ரெடி Redmi 9Aல நமக்கு 4GB அப்படின்ற ஒரு வேரியன்ட்டே கிடையாதே. ஸோ அப்போ அந்த வேரியன்ட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே, அது வாங்கலாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வேரியண்ட்டுக்கும் உங்களுக்கு வேறு மொபைல் இவங்களுடைய மொபைலே லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ரெட்மியுடைய Redmi 9 அப்படின்ற ஒரு மொபைல் இருக்குது. அதே மாதிரி ரியல்மியுடைய Realme C3 அப்படின்ற ஒரு மொபைலும் இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த போக்கோ C3 இதுக்கு முன்னாடி பார்த்தா Redmi 9Aவோட கம்பேர் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு ரெண்டு சின்ன சேஞ்சஸ் அது பண்ணியிருந்தாங்க. கேமராவிலையும் ப்ராசஸர்லையும் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த Redmi 9ஓட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்க. அப்படியே தூக்கிட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்றது ரிமூவ் பண்ணிட்டு Redmi 9ல இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை ரிமூவ் பண்ணிட்டு போக்கோ C3 அப்படின்ற ஒரு புது மொபைலில் லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 8999 தான் உங்களுக்கு Redmi 9ம் இருக்குது, இந்த போக்கோ C3ம் இருக்குது. Redmi 9ல உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்றது எக்ஸ்ட்ரா இருக்குது. இதில் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்றது எக்ஸ்ட்ரா இல்லை. இதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட். இந்த Redmi 9லையும் சரி போக்கோ C3லையும் சரி உங்களால் பெரிய லெவலில் ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸ் அப்படின்றது விளாட முடியாது. இதுவே நீங்கள் ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸ் விளாடணும் அப்படின்றதுக்காக ஒரு மொபைல் வேணும், இதே 8999 அப்படின்ற இந்த ஒரு செக்மெண்ட்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா Realme C3 நீங்கள் சூஸ் பண்ணலாம். Realme C3க்கும் போக்கோ C3க்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சேம் தான், அப்படியே அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரில் மட்டும் உங்களுக்கு Mediatek Helio G70 யூஸ் பண்ணியிருக்காங்க Realme C3ல. ஸோ அதனால் உங்களால் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இன்னும் பெட்டரான ஒரு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்க முடியும் Realme C3 வழியாக. பட் Realme C3ல என்ன ட்ராபேக் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா Realme C3ல உங்களுக்கு 8999 அப்படின்ற இந்த ஒரு செக்மெண்ட்டில் உங்களுக்கு 3GB + 32GB அப்படின்ற வேரியன்ட் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் போக்கோ C3 உங்களுக்கு 4GB + 64GB அப்படின்ற ஒரு வேரியன்ட்டே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த 9000 அப்படின்ற இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் Realme C3 தான் சூஸ் பண்ணணும். இல்லை நான் கேமிங்லாம் பெருசாக விளாட மாட்டேன், எனக்கு RAM அண்ட் ஸ்டோரேஜ் தான் ரொம்பவே முக்கியம், அதனால் நான் போக்கோ C3 சூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். பட் போக்கோ C3ல உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்றது கிடையாது. இதுவே Redmi 9ல உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்றது உண்டு, இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இதே ஸ்பெசிஃபிகேஷனோட. ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மூணு மொபைலுக்கும்
மொபைலுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது, என்னென்ன ட்ராபேக், என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் தான் உங்களுடைய மொபைலை சூஸ் பண்ணிக்கணும். மற்றபடி எதுக்கு தான் இத்தனை மொபைலை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றதுல அடுத்தடுத்து நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே எக்கச்சக்கமான மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணி எக்கச்சக்கமான மொபைல்ஸை லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி மொபைல்ஸ் லான்ச் பண்ணி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் see you.